Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. தமிழ் திரை உலகில் எண்ணற்ற பல சாதனைகளை நிகழ்த்திய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கடந்து வந்த பாதையை விரிவாக பார்க்கலாம். கடந்த 1941ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பெரியம்மா தேவர் கருத்தம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் பாரதி ராஜா என்ற சின்னசாமி. பள்ளி பருவத்தில் நாடகங்களில் நடித்த பாரதி ராஜா சினிமாவின் மேல் கொண்ட ஆர்வத்தால் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு 1967ஆம் ஆண்டு பிரபல கன்னட இயக்குனர் பி. புல்லையாவிடம் உதவி இயக்குனராக தனது சினிமா பயணத்தை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே படம் மூலம் இயக்குனராக அவதரித்த பாரதி ராஜா தனது முதல் படத்திலேயே முத்திரை பதித்து தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றார். 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள், 1981ஆம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வதில்லை, 1985ஆம் ஆண்டு வெளியான முதல் மரியாதை, 1987ஆம் ஆண்டு வெளியான வேதம் புதிது, 1996ஆம் ஆண்டு வெளியான கருத்தம்மா ஆகிய அவரது படைப்புகள் தமிழ் சினிமாவை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு சென்றது. சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை உள்ளிட்ட பிரிவுகளில் 6 தேசிய விருதுகளை வென்ற பாரதி ராஜாவுக்கு கடந்த 2004ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வயது முதிர்வு காரணமாக படங்களை இயக்குவதை நிறுத்தி கொண்ட பாரதி ராஜா ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை உள்ளிட்ட படங்கள் மூலம் ஓர் சிறந்த நடிகராகவும் தனது முத்திரையை பதித்தார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு வெளியான திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் தனுஷின் தாத்தாவாக பாரதி ராஜா ஏற்று நடித்த கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. நியூஸ் 7 தமிழின் 2022ஆம் ஆண்டுக்கான தமிழ் ரத்னா விருதுகள் வழங்கும் விழாவில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சுமார் 50 ஆண்டுகளாக இயக்குனராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமா ரசிகர்களை மகிழ்வித்து கவர்ந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது 84வது வயதில் இயற்கை எய்தினார்.